மகேஸ்வராய நமக. மம குலவேதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடரியம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். கடகராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் இந்த வாரத்திலே அவருடைய உச்ச ராசியில் அமரக்கூடிய காரணத்தினால் உச்ச பலன்களையும் யோகங்களையும் சந்திக்க காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 21/1/2024 முதல் 27/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவானும், 6ஆம் இடத்திலே புத பகவானும் சுக்கிர பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரிய பகவானும், 8ஆம் இடத்திலே சனி பகவானும், 9ஆம் இடத்திலே ராகு பகவானும், 10ஆம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் உங்கள் ராசியிலேயும் 1ஆம் இடத்திலையும் அடுத்து 2ஆம் இடத்திலையும் இந்த வாரத்தில் அமர காத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். நாளும் கோளும் நம்மை வழி நடத்தும் அப்படிங்கிற விதிப்படி இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய 21/1/2024 ஞாயிற்றுக்கிழமைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாளாக இந்நாள் வருகிறது. அடுத்தபடியாக 22/1/2024 திங்கட்கிழமை என்று வளர்வரையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும் மிருகசீருட நட்சத்திரமும் அன்றைய தினம் சித்தயோகமும் கூடிய அமிர்த யோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாளாக அன்றைய தினம் வருகிறது. அன்றைய தினம் நமது பாரத புண்ணிய பூமியிலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த அயோத்திமா நகரிலே அவருக்கு மிக பிரம்மாண்டமான ஆலயம் எழுப்பப்பட்டு அன்றைய தினம் கும்பாபிஷேகமும் நடைபெற இருக்கிறது. நமது பாரத பிரதமர் அவர்கள் அன்றைய தினம் அந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக நடத்த இருக்கின்றார்கள். அன்பர்களே, 23/1/2024 செவ்வாய்க்கிழமை என்று அன்றைய தினம் திரியோதசி திதி வருகிறது. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அன்றைய தினம் மரண யோகம். அன்று பிரதோஷம், செவ்வாய்க்கிழமைக்கு பிரதோஷம். அடுத்து புதன்கிழமைக்கு அதாவது 24/1/2024 புதன்கிழமைக்கு புனர்பூச நட்சத்திரம், சதுர்த்தசி திதி, வளர்புறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி. அன்றைய பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சித்தயோகம் கூடிய சுபமுகூர்த்த நாள் புதன்கிழமைக்கு. அடுத்து வியாழக்கிழமை மிக புண்ணியமான நாள், யோகமான நாள். அதாவது 25/1/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி திதி, பூச நட்சத்திரம், தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் தைப்பூசம். அந்த இனிய தைப்பூச நன்னாளிலே முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளிலும் மற்றும் சகல முருக ஸ்தலங்களிலும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் தைப்பூச விழாவும் கொண்டாடப்பட இருக்கிறது. அன்றைய தினம் வடலூரிலே வள்ளலார் பெருமானுக்கு தைப்பூச விழா இனிதே நடைபெறும். அதே போல இந்த மாமதுரையிலே அன்னை மீனாட்சி சொக்கநாதருக்கு வண்டியூர் தெப்பக்குளத்திலே தெப்ப உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும். எல்லாவற்றிற்கும் மகுடம் வைத்தார் போல அன்றைய தினம் மாமதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கருடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது. இதெல்லாம் அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு இவ்வளவு விசேஷமும் இருக்கிறது. அடுத்து 26/1/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமது இந்திய திருநாட்டின் குடியரசு தினம். அன்றைய தினம் தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதி. அன்று பகல் 11 மணி வரை பூச நட்சத்திரம், அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரம். அன்றைய தினம் மரண யோகம். அன்றைய தினம் வாஸ்து நாள், 26ஆம் தேதி வாஸ்து நாள். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய 27/1/2024 சனிக்கிழமை என்று தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதியும் பகல் 1:30 மணி வரை ஆயில்ய நட்சத்திரம், அதன் பின்பு மக நட்சத்திரமும் வருகிறது. இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். கடகராசி என்பதே
இந்த வாரம் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு சூரிய பகவானுடைய பார்வை, அதாவது தனாதிபதியின் பார்வையில் உங்கள் ராசியில் படுறதுனால தனபாக்கியங்கள் பல்கி பெருகும். யோக பலன்கள் சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்பம் இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அது ஒரு நல்ல சுப செய்தி. அதுபோல உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல், பண பொருளாதாரம் இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு திருப்திகரமான நிலையே உங்களுக்கு நிலவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்கிறவங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் பொறுத்தளவுக்கு ஒரு புது முயற்சிகளை தவிர்த்து மற்ற இருக்க தொழில்களை அப்படியே ஒரு திருப்திகரமாக செய்தாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா புது முயற்சியை மட்டும் இந்த வாரத்தில் நீங்கள் சற்று ஒத்தி வைத்து கொள்ளுங்கள் அல்லது தவிர்த்து விடுவது நலம் தரும். மற்றபடி தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிறந்த பலனை நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள். என்னதான் கண்டச்சினியாக ஓடிக்கொண்டிருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கும் காரணத்தினால உங்களுக்கு தொழில் வியாபாரம் நிச்சயமாக சிறந்து விளங்கக்கூடிய நற்பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கனால இந்த வாரம் உங்களுக்கு தொழில், அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறந்த லாபமும் நன்மைகளும் கூடிய ஒரு பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரம். ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் என்ற கணக்கில் அவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அந்த மறைவு உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சற்று கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கப்ப நரம்பு சம்பந்தப்பட்டது அல்லது கண் சம்பந்தப்பட்டது, இரத்த சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளவும். அடுத்தபடியாக சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் 3 நாட்கள் சுப முகூர்த்த நாளாக வருகிறது. அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய சுப முகூர்த்தங்கிறது ரொம்ப விசேஷமானது. அந்த 3 நாட்களும் விசேஷமான சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. அடுத்தபடியாக கணவன் மனைவி உறவு பெண்களை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கான யோகத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும், பலப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. யோக பலன்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனோம்னா இந்த வாரத்தில் பெண்களால் ஆண்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதனாகிய சந்திரபான் உச்சத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் உங்களுடைய கணவருக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. உங்களுடைய உதவியும் அவருக்கு தேவைப்படக்கூடிய காரணத்தால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு உங்கள் கையில் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். இதெல்லாம் கூட சிறப்பு. இந்த வாரத்தில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தொழில் நிலைகள் நல்லா இருக்கும் பெண்களுக்கு. அடுத்தபடியாக சுப மங்களத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் சுப யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் நிலைகளும் சுப மங்களங்களும் உங்களுக்கு கிடைக்கிறனால இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் கூடிய வாரமாக அமைய வாய்ப்பு உண்டு. எல்லாம் உள்ள இறைவன் அனுக்கிரகத்தால் உங்களுக்கு சகல நன்மைகளும் யோகங்களும் கிடைக்க ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.